ஹலோ ஹலோ இங்கே சரியா டவர் கிடைக்கல, பஸ் ஸ்டாண்டு பக்கம் வாங்க. சார். அங்கே தானே டவர் கம்பி ஊண்டிருந்தாங்க. அவசியம் நீங்க வாங்க, நீ வேண்டாம். ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே. நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். கல்லீரல் நல்லா இருக்கா? உள்ள கிடக்கு. அண்ணா மஞ்சொன்னா மண்ணீரல் நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு கிட்னி? அண்ணா இது மூணு உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? இருக்கு. ஓகே. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்காங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க வர மாட்டோம், வேணா இந்த பக்கம் பேசு. அந்த பக்கம் என்ன இருக்கு? மரப்பு கட்டி இருக்காங்க. மஞ்சண்ணா நீங்க நீங்க யாருமே வர மாட்டீங்களா? போய் ஜோசியம் பார்த்துட்டு வா. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு? உங்க அண்ணனா? எங்க பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடன அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்ட மார்க்கெட்டுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்னு உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறான் இருக்கா. இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்களே? நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. உமாநாத் அண்ணா நான் பேசவா? மஞ்சண்ணா அண்ணா நான் பேசவா? சார் காலை மட்டும் தொடாத. போன வாரம் தொட்ட ஒரு செருப்பு காணாம போச்சு. ஐயா நான் பேசவாங்க ஐயா. அப்பா மாதிரி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். ஐயா நான் பேசவாங்க ஐயா. அப்படி தெருவா போய் கேட்டு வந்த ஐயர் உட்கார்ந்திருக்காரு, போய் கேட்டு வரியா? இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுதும் எதிர்த்து பேச மாட்டேன், அதனால தான் பர்மிஷன் கேட்டேன். உண்மையிலே இந்த பொண்ணு வயதுல பெரியவங்களை எதிர்த்து பேசாது. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆகுது. கேட்டாங்களா? தகவலுக்காக சொல்றேன். உங்க மாமியா எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. அதான் நம்ம குடும்பத்துல இருக்காங்க. நம்ம குடும்பத்துல இல்ல, எங்க குடும்பத்துல. அதான் உங்க குடும்பத்துல தான் இருக்காங்க மாமியார். என் குடும்பம், அவங்க குடும்பம் வேற, என் குடும்பம் வேற. இல்ல சார், என்ன மகனா இனிக்குது, மாமியானா கசக்குதா? மகன்னா இனிக்குதுன்னா அது என் பொண்டாட்டி. மாமியாவை எப்படி இனிக்கும்? அது என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். சொல்லும் பொழுது இனிக்கணும்ல, சொல்லும் போது கசக்குது, என்னன்னு தெரியல. குடும்பத்தை நாளா எங்க மாமியா நல்லா வச்சிருக்கேன் தெரியுமா? நீ மாமியால் நல்லா வச்சிருந்தா நீ நல்லவன் பாளுங்க. இதே நான் மாமியால நல்லா வச்சிருந்தா இவன் கெட்ட வைக்கிறாங்க. இதான் நாட்டு நடப்பு. இப்போ உண்மைதான் சார், நான் பேசிடுறேன் சார். நான் அந்த பேச்சுக்கே வரல சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோரா கைத்தடுங்கக்கா. ஜோரா கைத்தடுங்க. பாம்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி நடப்பேன், மஞ்சொன்னா வளையத்தில் நுழைவார். அவ்வளவு பெரிய வளையர் ஆனாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னார்? உயிரோடு இருக்கும் போது சொன்னார். அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அதை 2 கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்ப காணா, கோயிலுக்கு போனா செருப்ப காணா, ஹாஸ்பிடல் போனா உறுப்ப காணா, பல சாமியாட்ட போனா கற்ப காணங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுதுல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமினா கொடுத்து போட்டானா இப்ப ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போவதேன். ஏன் மஞ்சொன்னா? ஒரு நிமிஷம் இருடா. இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்தன சார். மூக்கு சிந்தி என் மேல போட்ட. என் மூக்கு சைஸ பாத்தியா? திருப்பி விட்டு அடிச்சா என்ன அவன் யோசிச்சுப்பா. மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளர்? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த தோரப்பாளையத்துல பேச எடுக்க பணமே வேணும். நல்லா சொல்ல கை தட்டுங்க சார். சத்தியமா சொல்றேன். வேணா நம்ம பிரிச்சுக்கிறோம்ல. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. நீ கொடுத்தால என்ன வாங்குற மாதிரி வளர்ந்து. அதெல்லாம் பேசுற 20,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா கொடுக்குற நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காயின்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க.
பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்டுல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியாரப்ப எம்மாவுல கணக்கு கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இது வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ளம் உள்ளம் படைத்த நடுவர், தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர், நியூ இயருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தர போகிற நடுவர், பொங்கலுக்கு மாடு வாங்கி தர்றேன், எல்லாம் சாணி எல்லுங்க. இல்ல பசுமாடா காளமாடா? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி, அதுதான். கண்ணுக்குட்டிலேயே ஆம்பளை கண்ணுக்குட்டியா பொம்பளை கண்ணுக்குட்டியா? கிடேரி. அது பொம்பளை கண்ணுக்குட்டி தான். காளங்கண்ணு? காளக்கண்ணு எனக்கு வேணாம் சார். வேணாமா? வேணாம். வாங்கி தரேன், எல்லாருக்கும் வாங்கி தரேன். உனக்கு வாங்கி தரேன்டா, இல்ல மேய்க்கலாம். அப்படிப்பட்ட உங்களை யாரு சார் வர்ணிக்கணும்? யாரு வர்ணிக்கணும்? யாரு? ஒரு குடும்ப மகிழ்ச்சி காரணம் மனைவி தான், தாரம் தான் சொல்ற கௌதமி வர்ணிக்கணும் சார். மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா பூவாசனை, பூவை மோந்தா பூவாசனை வரும். இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் நடுவுல. இந்த பாசக்காரி உங்களை வர்ணிக்கிற நிமிந்த நேரா பாருங்க சார். கார்குழல் கண்ணனே, கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்தாங்க உங்களை பத்தி வர்ணிச்சு ஒத்த பாட்டு இல்லையே. கௌதமி பாடுற சார். பாடுமா? இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்திருக்கத பாக்குற அழகுக்கே ஒரு பாட்டு இருக்கு சார். அண்ணா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5 வச்சுங்க. சுதி சுதி ஒரு சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினவங்க. அது என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா. பண்டி போயிடலாம். அட போங்கடா அங்கிட்டு. இந்தா வர அவன் மாட்டு தாவணிங்கிறான் பாரு, எவ்வளோ அறிவு. அதான் நம்ம ஆளுங்கிறது. அது நெத்திரையில் இருக்காங்க சத்திர கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க, நீங்க ஓரமா தூங்கு. நீங்க பொட்டு வச்ச நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கை வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கழுத்து வலி. ஏன் மஞ்சண்ணாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அம்மா கூட இருக்கும் போதா சந்தோஷம் அப்படின்னு மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்துட்டு மிஸ்டர் மஞ்சுநாதன் மனைவியை கழுவி கழுவி ஊத்துறீங்கல்ல. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 2 ஆம்பளை பிள்ளை. அண்ணா உங்களுக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளை. ஏன் உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை பிறக்கல? புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். எப்படி மஞ்சுநாதனுக்கு பிறக்கும்? தட்டுக்க கைய பெண்கள்லாம். உனக்கு எத்தனை உள்ள? எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, எங்க அண்ணனுக்கு 2 பொம்பளை பிள்ளை. அந்த வயிற்றுச்சல தான் இவங்களுக்கு பிறந்ததை திட்டிக்கிட்டு இருக்கேன். வந்த என்னங்க பேச்சு சார்? நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சுன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் இங்க தேடுறீங்க? தேடுனம்மா, வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான் சார். நங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த தோரப்பாளையத்துல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேள்வி கேட்பேன் சார். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். அக்கா, இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தரேன். தட்டுக்க கைய பெண்கள்லாம். நல்லா ஜோரா தட்டுங்கக்கா. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவா. அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். எல்லாம் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன் சார், தருதலையை தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்கிற கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவி. தட்டுக்க கைய பெண்கள்லாம். தாரங்கற மனைவி நடுவுல. மண்ணுல இருந்தவனை மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவனை குடியார போயிலாக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவங்க எங்கேன்னு பிச்சுக்கு திரிய விடுறது யாரு? மனைவி. 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 இங்க விசில் சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல சங்கம் சார். உங்களுக்கு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? நான் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. இதெல்லாம் மனைவிங்கிற உறவு வந்ததனால வர்றது சார். கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்த கொடுத்தா டிக்க மாட்டோம். அது மட்டும் டிக்க மாட்டியே. வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம் சார். அந்த வாழ்க்கை கொடுக்கும்போது கூட சாட சொல்லி பேசணும் சார். ஆஹா, அப்படியே லைட் ஏக்குங்க. அந்த மைக் நல்லா இருக்கா? மஞ்சு. ஹலோ ஹலோ, நான் கொஞ்சம் ஏத்துக்கனே. ஹலோ 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 செக். ஹலோ ஹலோ. எனக்கு குறைச்சு விட்டு என்ன சாட சொல்லி அப்படியே பாடும் பொழுது அந்த உறவு எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னை மறந்திருக்க ஒரு பொழுது அறிய
வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் சார். பாடும் பொழுது கூட வந்தாதான் சார் நல்லாவே பட்டிமன்றம் முடிஞ்சாதான் சார் வர முடியும். ஓகே, நல்லா இருக்கீங்கல்ல? இங்க முடியாம கிடக்கு. மிஸ்டர் மஞ்சுநாதன், வந்ததுல அவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல சார். மனைவியை பிடிக்கல, அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்றாங்கல்ல சார். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஏன் அம்மாவை தான் பிடிக்கும்ல? அம்மா கூட இருக்க வேண்டியது ஏன் கல்யாணம் பண்றாங்க? டேய், நம்ம அம்மா கூடவே இருப்போம்டா. அப்பதான் புரியுது எங்களுக்கு. எப்ப புரியுது? காலம் போன கடைசிலையா? அப்பதானே எங்களுக்கே விளங்குது. பொண்ணு பார்க்க வரும்போது இந்த மாமியாவும் மாமனாரும் தேனா பேசுறாங்கக்கா. கல்யாணம் முடிச்ச உடனே தேனா கொட்டுறாங்களே, அந்த அம்மாவை சிறப்பா பேசுறாரு. நான் கேக்குறேன், ஒவ்வொரு ஆம்பளையும் அப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி தானா தேனா பேசுவான். கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி வந்துட்டா தானா பேசிக்கிட்டு தெரியுமா சார்? என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், தீபாவளிக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்க போறோம், இவ்வளவு மண்ண மாதிரி எப்படி சுத்த போறோம், அப்படிதான் தானா பேசுறீங்கல்ல. அப்புறம் ஏன் காலகாலமா தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பாவை பிள்ளைய பத்தாங்க? அதான் பிடிக்கல. அப்புறம் ஏன் சார் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளைய பத்தாங்க? அதான் பிடிக்கலன்னு போக வேண்டியதானே? அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்தீங்க? பிடிக்கலன்னு போக வேண்டியதானே? என் நிலைமைய பாத்தியல. இந்த காசு வாங்குறதுக்காக என் தாத்தா என் புள்ள பத்தான், எங்க அப்பா ஏன் என்னைய பத்தாரு, நான் ஏன் 2 புள்ள பெத்தேன்னு கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க சார். மனைவிங்கிற தாரம் வந்தாதான் சார் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அம்மாங்கிற உறவு நான் ஒன்னும் குறை சொல்ல, நானும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தானே. என்ன இப்படி சொல்றீங்க? தாய்க்கு பிறந்துச்சாம்டா, நாங்க என்ன பேய்க்கு பிறந்தா என்ன சொன்னா? உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்குதுன்னா எங்க அம்மாவை எங்களுக்கு பிடிக்குன்னு சார் சொல்றோம் நாங்க. உங்க அம்மாவை உங்க வீட்டுல பிடிக்கணும், எங்க வீட்டுக்கு வந்த பிற எங்க அம்மா தான் உங்களுக்கு பிடிக்கும். எங்க அம்மா வீட்டுல எப்படிக்கா நம்ம இருந்தோம்? நான் எங்க அம்மா வீட்டுல எப்படி தெரியுமா இருந்தேன்? சானியா மெர்சா மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி சார் இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரியே இருக்க. அது உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தெரியுது தண்டவாளம். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க வண்டவாளம். தெரிஞ்சுங்க. எங்க ஒரு மாரியாத்தா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போத்தானா? ஆமா, சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்க வாடி கொழுந்தியானால நாயாண்ட வர நார பையில. ஆமா, பெருமை வேணாங்கது வருமா கொண்டாங்க தம்பி. காத்திரம் பிடிச்ச தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தரக்குள்ள உனக்கு. ஆமா, பெருமை பீத்தகளையும் குடிக்கிறது ஓட்டகளை மாம்ல. வேலையில ஒரு ஓனனை பிடிச்சி வேட்டில விட்டு குத்துது கூட இதுனா. ஆமா, என் புளுக்கு வண்டியில வருது, என் அப்பட்ட புளுக்கு பிளேன்ல வருதுன்னு பேசுறா. ரோட்ல ஒரு ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு 2 ஆப்பு வேணும். ஆமா, சிங்க சக்கர சாமி சிங்க சிங்க அடிச்சாங்க 10 விளக்கு பரிசம் பட்டு பட்டு முடிச்சோம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள தானே எடுத்து விட்டுக்காரி மஞ்சனா போட்டு குத்துறாங்க. ஆமா, சித்தாரங்களி ஒரடிக்க போறல கத்தால முள்ளு கொத்தல வச்சோம்ல. பசப்பிய பாம்பு அடிக்குமா பாக்க போனவள அவளே அடிப்பா. ஆமா, ஆத்திரத்துல இருந்த அண்ட விட்டுக்கார அத பாத்திரத்துக்கு ஏன் விட்டுக்காரனா? சரங்கவதி ஸ்ரீரங்கம் போனாலும் அங்க 2 சரங்கவதி வரட்டு நான். ஆமா, யானை குளிக்க இருப்பு சோப்பிட கொஞ்சம் அந்த மாதிரியா? ஆண்டி ஓடுனாரா டிரைவர், அவருக்கு அடியில கிழிஞ்சா டபுஸ். கேக்குறவன் கேடா பையல தான் கேஆர் விச்சா கொண்டையில கேடிவி தெரியும் பேசுறதா? எப்ப கொண்டையில உண்டை கேடிவி வச்சாங்க? என்னங்க பேச்சு? வந்ததுல இந்த அம்மா அம்மா புராணமே பாடுறீங்களே. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் அம்மா புராணம் பாடணும். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறதை விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தாவுல பிடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டிய மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பளை தெரியுமா? சார், நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு நேத்து ஏன் இப்படி சிரிக்கிறாங்க? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ரூபாய். நேத்து 25,000 வாங்குனீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாட 25,000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஓ வேலை காட்டாம இருடா. 25,000 ரூபாயில எத்தனை 500 இருக்கு? 50. 50 500 50 பேர்ட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேரும் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு வாங்க வெளுத்துட்றாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சார். மனைவி நாங்கலாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது சார். நிறைய ஆண்கள் கல்யாணம் ஆகாத இருக்கிறீங்க சார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நான் சொல்றேன், பொண்ணு பார்க்க போகும் பொழுது பொண்ணு குண்டா இருக்கான்னு எந்த பசங்களும் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. ஒரே வழியா குண்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்க்க வரும்போது மாப்பிள்ளைக்கு சொட்டையா இருக்குன்னு விட்டுறாதீங்க. 10 வருஷத்துல சொட்டையா தான் போகும். சிலருக்கு இங்கே சொட்டை விழுவுது, சிலருக்கு இங்கே சொட்டை விழுவுது. அதை நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விழுந்திருக்கு? எனக்கு நடுவுல விழுந்திருக்கு. அப்ப இது பணக்கார சொட்டை. பணக்கார சொட்டை இல்ல, இது நக்கவலிக்கைங்கிறது பேரு. நான் கேக்குறேன் சார், நீங்க மஞ்சுநாதன், நீங்க 3 பேரும் கீழே குனிஞ்சு உங்க வயித்தை பாருங்க. பாருங்கண்ணே, பார்க்க முடியுதா சார்? பார்க்க முடியுது. முடியுதா? உங்களால முடியுதா? உங்க அம்மா கூட இருக்கும் பொழுது இந்த தொப்பை வந்துச்சா? மனைவிங்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தொப்பை வந்துச்சா சார்?
மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தொப்பை வந்துச்சு. வந்துச்சுல்ல? யாரு பெத்த பிள்ளைக்கு நாங்க வடிச்சு கொட்டலையா? எவ மத்த பிள்ளையோ நாங்க கட்டி அழுவலையா? எப்ப பாரு அம்மா சமையல் அம்மா சமையல் அம்மா சமையல் சொல்றியே, 3 வேளை சோத்தை இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி பேசலாமா சார்? ஒரே ஒரு விஷயம் தான், மனைவியோட சமையலை குறை சொல்லாதீங்க. ஏன்னா சிலருக்கு மனைவி கிடையாது, பலருக்கு உணவே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க முதல்ல. புரியுதுங்களா சார்? கல்யாணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மா பண்றாங்க தெரியுமா? எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்துல சார் திட்டுறீங்க. 4 பொம்பளை பிள்ளை பெத்த அப்பா அம்மா சார். உங்க அப்பா அம்மாவை திட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் சார் உங்களுக்கு கல்யாணம் பட்ட ஒரு பாவத்துக்கு எங்களை தான் திட்டிட முடியும், எங்க அப்பா அம்மா திட்ட கூடாது? அண்ணே எனக்கு இந்த மானிட்டர் மட்டும் கொஞ்சம் ஏத்துங்க, கோச்சுக்காம ஏத்துங்க. ஹலோ 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 ஹலோ. ஒன்றும் இல்லை, பொண்டாட்டியை திட்டாம ஏன் அவங்க அப்பா அம்மாவை திட்டியன்னு நீ கேட்குற. சமைக்க தெரியலைன்னா அவங்க அப்பா அம்மாவை திட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? எப்படி திட்டுவீங்க? சமைக்க சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்க அப்பா அம்மா தானே. சமைக்க தெரியல நீ என் பொண்டாட்டியை திட்டுறேன், அவன் சண்டைக்கு வர்றான். சார் நான் நியாயத்தை கேட்குறேன். இப்போ செல்ஃபோன் வாங்குகிறோம், இது சரியில்லைன்னா யாரை திட்டுறோம்? இந்த செல்ஃபோன் தயார் பண்ணவனை திட்டுறோம். செல்ஃபோனை ஏன் திட்டுறோம்? டிவி வாங்குகிறோம், ரிப்பேராக போச்சுன்னா யாரை திட்டுறோம்? டிவி விற்றவனை தானே திட்டுறோம். அதே மாதிரி பொண்டாட்டி சரியில்லைன்னா யாரை திட்டணும்? பொண்டாட்டியை நம்மள்ட்ட தயார் பண்ணி கொடுத்தவனை தானே திட்டணும். அப்போ அவங்க அப்பா அம்மாவை திட்டத்துல என்ன தப்பு இருக்கு? நியாயம் தானே நான் சொல்றது. இங்க இவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தயாரிப்பு கம்பெனில இருக்காங்கன்னு அர்த்தம். சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா ஆண்களும் வெறும் இட்லியை சாப்பிட்டு பாருங்க சார், சுவையா இருக்குமா? சுவையா இருக்காது. வெறும் இட்லியை சாப்பிட்டா சுவையா இருக்குமாக்கா? இருக்காது. சட்டினியை தொட்டாதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாதிரி, சட்டினிங்கிறது மனைவி மாதிரி. இட்லிக்கு எப்படி சட்டினி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு ஆணிற்கும் சுவை சேர்ப்பது மனைவிங்கிற உறவு. தட்டுக்க கையை உண்மைனா? அருமையான பாயிண்ட். ஆமா, யாரும் மறுக்க முடியாது, சொல்ல முடியாது. இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. வெறும் இட்லியை சாப்பிட்டா ருசியா இருக்காது, சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் ருசியா இருக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்னிங்கிறது மனைவி மாதிரி. மனைவி மாதிரி. அப்போ இட்லி தொட்டு சாப்பிட்டா தான் சட்னி ருசியா இருக்கும். சில சட்னி ஊசி போயிருது, என்ன பண்றது? சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், சாம்பாரை போட்டு பிசைகிறான், சிலர் பொடி வச்சு சாப்பிட்றான். எங்க வீட்ல எல்லாம் நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன், என் புருஷன் ஒரு சட்னி தான் சாப்பிடுவார். தெரியுமா உங்களுக்கு? நீ வைக்கிறது ஒரு சட்னி, உன் புருஷன் எத்தனை சட்னி சாப்பிடுவான்னு அவனை கேட்டுப்பார் தெரியும். சார் மாப்பிள்ளை முத்துவ நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க, நான் மட்டும்தான் இங்க நிக்கிறேன். ஆனா என் மனசு என் மாமா முத்துவ பாண்டிச்சேரியில சுத்தி சுத்தி வருது. தெரியுமா உங்களுக்கு? உன் மனசு சுத்துது, உன் புருஷன் இன்னைக்கு எங்க சுத்துறானோ? நீ தினம் பை தூக்கிட்டு இங்க வந்துடுற. இப்பதான் வீடியோ கால் பண்ண, அவன் மட்டும் தெரிஞ்சிருப்பானே. ஆமா, அப்படித்தான் மறைச்சு பாப்பாங்க. என்னையதான் பிடிக்கும் தங்கம்னு சொன்னார். ஆமா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா தங்கம் தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் நாங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு அர்த்தம். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? எல்லாம் அவன் செய்யற வேலையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். சார் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்களுடைய வாழ்க்கை உங்க அம்மா கூட இருக்கும்போது எப்படி தெரியுமா? கண்டக்டர் சீட்டு மாதிரி, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம், போயிட்டே இருக்கலாம். திருமணம் பண்ணி மனைவிங்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? டிரைவர் சீட்டு மாதிரி, ஒருத்தர் தான் உட்கார்ந்து பஸ்ஸையை ஓட்ட முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும். தெரிஞ்சுங்க முதல்ல. ஆகா ஆகா, உண்மையில நல்ல சிறப்பான பாயிண்ட். ஆமா சார், கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை கண்டக்டர் சீட்டு மாதிரி. உண்மை. யாரு வேணாலும் உட்காரலாம், யாரு வேணாலும் எந்திரிக்கலாம். ஆமா. ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை டிரைவர் சீட்டு மாதிரி. அவர் மட்டும்தான் உட்கார முடியும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா, என்னது? ஷிப்டுக்கு ஷிப்ட் டிரைவர் மாறுறாரு, என்ன பண்றது? நியாயத்தை நான் கேட்கிறேன். ஏன் சிரிக்கிறாங்க? எல்லாம் ஷிப்ட் டிரைவரை பார்த்துருப்பாங்க. சார் ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை, ஒவ்வொரு பெண்களால் தான் வீடே கட்டுறாங்க. ஞாபகம் வச்சுங்க. சில வீட்டுல விரிசல் விழுது, என்ன காரணம்? புருஷங்கிற கொத்தனார் சரியில்லை, பொண்டாட்டிங்கிற சித்தாள் சரியில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். புருஷன் கொத்தனார கூட அந்த சித்தாளுங்கிற மனைவி வாழ்க்கையை ரசிக்க எப்படி தெரியுமா சொல்லி தருவா? எப்படி சொல்லி தருவா? முத்து நகையே முழு நிலவே ஒரு முத்துமணி வாங்கி தர சொல்லுவா. இல்லன்னு சொல்லுங்க. அர்ச்சந்திரன் போய் பேசாத காரணம் என்ன? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போயிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி. இல்லன்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் என் மனைவிய நான் குறை சொல்ல விரும்பல, சொல்ல முடியாது.
நாளைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா ம். என் மனைவி வந்த பிறகு நல்லா கை தருங்க சார், சத்தியமான வாக்குறுதி இது. பொய் சொல்லல. சொல்லாதீங்க. நாளைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா ம். என் மனைவி வந்த பிறகுதான். ம். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு, என் மனைவி வந்த பிறகுதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா ம். என் மனைவி வந்த பிறகுதான். சூப்பர் சார், நான் சூப்பர். இல்லைன்னு சொல்ல முடியாது. சூப்பர் சூப்பர். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு, 10 போயிடுச்சு, இப்போ 2 தான் இருக்கு. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து. எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம, இவ வந்ததுக்கப்புறம் 60 போச்சு, 10 தான் இருக்கு. இப்போ வெத்தாமையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். இதான் வாழ்க்கை. எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல சார். நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறாங்களா மிஸ்டர் மஞ்சுநாதன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அண்ணா ரவி, நான் மனைவி வேணுமானாமா? அண்ணா உங்களுக்கு மனைவி, அண்ணா உங்களுக்கு மனைவி? ஏய் டேய் உட்கார்ற, என்ன புதுசாவா தர போறாங்க? இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிற எந்த ஆண்களாவது மனைவி வேணான்னு சொல்றவங்க கை தூக்குங்க சார். தூக்குங்க. யாராவது? தூக்க முடியாது சார். காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். அந்த மனைவியோட வாழணும் சார். ஒரே விஷயம் நான் கேட்கிறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்ப துவரப்பாளையத்துக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானக்கா. உண்மையை கைதடுங்கக்கா. இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இந்த ஊர்ல இளவங்காத்த கிளி மாதிரி ஆக்குறீங்க? இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியதான, இங்க என்ன? எங்க அம்மா பாழுங்கிணத்துல விழுனால்னா நாங்க விழறோம். அது எங்க வீட்டு கிணத்துல வந்து விழுறது. கிணறு அங்கதான் கிடைச்சது, நாங்க என்ன பண்ண? நான் கேக்குறேன் சார், அம்மா தான் உங்களுக்கு வசதின்னு சொல்றாங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி நான் கேக்குறேன். உங்க வீட்டுல 3 ஆம்பளை பிள்ளை இருக்கீங்க சார், மகளே இல்ல பொம்பளை பிள்ளையே இல்ல. உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு நாங்க வரோம். வந்த உடனே உங்க அம்மா எங்களை எப்படி சார் பார்க்கணும்? மகளுக்கு மகளா, மருமகளுக்கு மருமகளா உங்க அம்மா பார்க்கணும்ல? பாக்குறாங்களா? இல்ல. இல்ல. இதே மாதிரி எங்க வீட்டுக்கு நீங்க வாக்கப்பட்டு வரீங்க. எங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையே இல்ல. ஆனா எங்க அம்மா அவங்களை எப்படி சார் பாக்குறாங்க? மகனுக்கு மகனா, மருமகனுக்கு மருமகனா, மாப்பிள்ளை இத பண்ணவா, மாப்பிள்ளை முட்டை வேணுமா, மீன் வேணுமான்னு ஒடிச்சு வடிச்சு கொட்டல சார். உங்களுக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா? மரியாதை எங்க? உங்க வீட்லயா எங்க வீட்லயா? அருமையான கேள்வி. எங்க வீட்டுல 3 ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளையே இல்ல. இல்ல. இப்போ மருமக வந்துச்சுன்னா மகதான் இல்ல இல்ல, அந்த மருமகளை மகளா நினைச்சு பார்க்கணுமே. உங்க அம்மா அப்படி பாக்குறாங்களா? நியாயமான கேள்வி. உங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை. இப்போ உங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம் கல்யாணம் பண்ணி, உங்க வீட்டுல மகன் இல்லைனாலும் எங்களை மயனா பாக்குறாங்க அப்படின்னு தானே கேட்டேன். நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை, நான் தான் மூத்த மருமைய வர்றேன், நான் தான் நல்லவன்ல, யோக்கியமான ஆள் இல்ல, அப்ப ஏன் உன் தங்கச்சிக்கு இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்க? நல்லவர் இவரே இருக்கட்டும்னு விட்டுலாம்ல. அந்த பரந்த மனசு உங்களுக்கு வருது இல்ல? ஒரு பொண்ணு கொடுத்ததே உங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் சார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி தூரம்பாளையத்துக்கு வரோம் சார். வந்த உடனே ஒரு 3 மாசத்துல நாங்க கன்சீவ் ஆகுறோம், மாசம் ஆகுறோம். ஆகுறோம் தானே? புள்ள யார் விட்டு புள்ள? எங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு புள்ள. சுமக்கிறது யாரு? நீங்க. நாங்க 9 மாசத்துல வளையகாப்புன்னு ஒண்ணு வைக்கிறீங்க. வளையகாப்பு வைக்கிறீங்க. வளையகாப்பு வைக்கும் பொழுது வளையலும் 9 வகையான சாப்பாடு எங்க வீட்டு செலவு. அந்த ஃபங்க்ஷன் நடத்துறது உங்க வீட்டு செலவு. புள்ள யார் விட்டது? எங்க வீட்டு புள்ள. உங்க விட்டது. முதல் பிரசவ செலவு யார் விட்டது? உங்க வீட்டு. புள்ள யார் விட்டது? எங்க வீட்டு. உங்க வீட்டு பிள்ளைக்கு எங்க அப்பா அம்மா ஏன் சார் செலவு பண்ணணும்? பண்றோம்ல. புள்ள தனியா, குழந்தை தனியா, புள்ள தனியா, மனைவி தனியா வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் தாய் தான் பேசுற மஞ்சுநாதா உங்க அம்மா நினைச்சிருந்தா, தாய் தனியா புள்ள தனியா வந்ததுக்கு அப்புறம் புள்ளைய உங்க வீட்டுல வச்சு அந்த பீ துணியை துவைக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு வக்க கிடையாது. எங்க அப்பா அம்மாட்டுக்கு ஏன் சார் 3 மாசம் அனுப்புறீங்க? நியாயமான கேள்வி. ஒரு பேம்பஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு வழி இல்லையா? நான் கேக்குறேன். அம்மாவளி வாக்கியாவளி தண்ணி போகலையா? சொல்லுங்க. அம்மா தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? இந்த அம்மா நல்லா கேக்குது, நாக்க புடுங்குற மாதிரியே கேக்குது. புள்ள உங்கோட்டு புள்ள, பிரசவ செலவை எங்க அப்பா பாக்குறாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அந்த பிள்ளைய பீத்துலினா அலச வேண்டியதானே, ஏன் எங்க வீட்டுக்கு அனுப்புறீன்னு கேக்குறேன். ஆமா. நான் என்ன சொல்றேன், பொதுவா பேசுவோம். இப்ப கரூர் பகுதியெல்லாம்
டெக்ஸ்டைல்ஸ் நிறைஞ்ச பகுதி. ஓ. இப்போ இங்கே தயார் பண்ணுற அந்த துணிகளைலாம் ம். டெல்லிக்கு லாரியில் லோடு ஏற்றி அனுப்புவாங்க. ம். அங்கே போய் லோடு இறக்குன உடனே ம். டிரைவர் உடனே லாரியை எடுக்க மாட்டார். எல்லாம் செக் பண்ணுவார். டயர் சரியாக இருக்கா, க்ரீஸ் ஒழுங்காக அடிச்சிருக்கா, காற்று சரியாக இருக்கா, ஆயில் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு போட்டு தான் மறுபடி டிரைவர் வண்டி எடுப்பார். நான் லாரியை சொல்கிறேன். இப்போ லாரி லோடு ஏற்றுறோம்ல, சார் இருமா அவங்கள்ட்ட டெக்ஸ்டைல் சம்மந்தமாக பேசிக்கிட்டீங்க. அந்த லோடு இறக்கணுன்னு உடனே வண்டி எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் இன்னும் என்ன கேட்டேன், நாங்க எங்களை ஏன் 3 மாசம் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்புறீங்க, உங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே எங்களைன்னு கேட்டேன். நீங்கள் குழந்தை பிறந்து உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆதாரம், எங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சேதாரம். நாட்டின் நலன் கருதி தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம். சார், படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண் சார். எப்ப தெரியுமா மனைவியோட அருமை உங்களுக்கு 3 பேருக்கும் தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல உங்களை மாதிரி கிழப்பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மனைவியோட அருமை தெரியும். முதலிரவு அன்னைக்கு கைய பிடிக்கிறதுல இன்பம் இல்ல சார். தாத்தா வாய் அந்த பாட்டி கைய பிடிச்சி நான் இருக்கண்டி உனக்காக சொல்ற அந்த வார்த்தையில இருக்கு சார் உயிரு. தாத்தா ஏன் தெரியுமா வயதான காலத்துல பாட்டி கைய பிடிப்பாரு? ஏன்? இவருக்கு நடுக்கம் தாங்காது, அதுலதான் பிடிப்பாரு சார். ஒரே ஒரு விஷயம் தான், சுமங்கலியா செத்து போக நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு சார். சுமங்கலியா செத்து போன ஆரம்ப காலத்துல நினைப்போம். உங்களோட 30 வருஷம் வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் என்ன சார் நினைக்கிறோம்? சுமங்கலியா நாங்க போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க எல்லாம் லோலா அலையக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் தாரங்கிற மனைவியினர்களே. நாளா முப்போகமும் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீமுஷத்துல பிறந்த பொண்ணு சார். நான் செத்ததுக்கு அப்புறம் என் மாமனார் சொத்துல இருந்து வந்த பணத்தை வச்சு விளைஞ்ச விவசாயத்தை பணத்தை வச்சு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க சார், பட்டு புடவை போட்டு. என் அண்ணன் மிகப்பெரிய வேலையில இருக்காருன்னு அவருடைய ஒரே ஒரு விஷயம் தான் சார், என் மாமியார் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்குன்னு அந்த பணத்தை வச்சு பட்டு புடவை போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க சார். நான் பிறந்த பொறுப்புக்கு எது தெரியுங்களா ஆதாரம்? நான் பிறந்த பொறுப்புக்கு எது தெரியுமா சந்தோஷம்? நான் செத்ததுக்கு அப்புறம் என் அண்ணன் வீட்ல இருந்து என் அப்பா வீட்ல இருந்து 1 கோடி துணி வரும் பாருங்க சார், அது உங்க கோடி ரூபாவுக்கு போருமா? நான் கேட்கிறேன் நடுவுலே. அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தர் இல்லைன்னா உங்களுக்கு சகலமும் போயிடுமே நடுவுலே. அப்படிப்பட்ட மனைவியோட வாழறதா குடும்பம் மகிழ்ச்சி நடுவுலே. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேங்க. இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். யாருகிட்ட இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு சார். அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் மனைவி நினைக்கும் பொழுது இந்த தூரப்பாளையத்து ஆண்களை நினைக்கணும் சார் பட்டிமன்றமே வச்சிருக்காங்க. அம்மா கூட கடைசி வரை நீங்க வாழ்ந்துருவீங்களா? 10 புள்ள பெத்த தாய் தன் பாசத்தையும் தான் வச்சிருக்க பொருளையும் 10ஆ பிரிச்சு கொடுப்பா சார். ஒத்த மனைவியா வந்து எங்க அண்ணன், என் தம்பி, எங்க குடும்பத்தை எல்லாத்தையும் வேற அறுத்துக்கிட்டு வந்து எல்லா ஒட்டுமொத்த பாசத்தையும் உங்க அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்களுக்கு கொடுக்கிற மனைவி வர்ற வாழ்க்கையே ஆதாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்று கூறி வளைஞ்சாதாங்க வானவில் அழகு. புருஷ வளைஞ்சு கொடுத்தாதான் சார் உங்க குடும்பத்துக்கு அழகு என்று கூறி வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. நல்ல எண்ணங்களோடு ரவி அண்ணன் பேச வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்லா ரசிக்கிறீங்க. காலையில கும்பாபிஷேகம் இருக்கு, அதனால நீங்களும் யோசிக்கிறீங்க நல்லாவும் பேசுறாங்க, போய் தூங்குனா தான் காலையில கும்பாபிஷேகத்துக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு கரெக்டாக 1 மணி நேரத்தில் பட்டிமன்றத்தை முடிச்சிடுவேன். ஒரு 20 நிமிஷம், இவங்க 20 நிமிஷம், நான் 5 நிமிஷம் தீர்ப்பு. அதுக்கு மேலையெல்லாம் தொந்தரவு எந்த காலத்துலையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எதுவும் அவசரம் இருந்துச்சுன்னா போங்க, போயிட்டு வந்து உட்காந்துக்குங்க. நான் மழை நேரம் கொஞ்சம் இது இருக்கத்தான் செய்யும், சிரமம். இடையில நேற்று பட்டிமன்றத்தில் ஒரு அம்மா பாதியில் எந்திரிச்சு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் தூக்கம் வரலையாம். எங்கள் மூஞ்சி முன்னாடியே வந்து மிரண்டு மிரண்டு படுக்கிறாங்களாம். அதனால் யாரும் இடையில எந்திரிச்சு போகாதீங்க, உங்களுக்கு சில சிரமங்கள்லாம் வரும்.
சொல்லி வாய் மூடலை. அவசரம்னா போச்சுன்னு. அது எப்படின்னு தெரியல. ஒருத்தர் எந்திரிச்சா 4 பேர் எந்திரிக்கிறாங்க ஒண்ணா. போயிட்டு வந்துருங்க. ஆண்கள்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தர் போனார்னா அவர் மட்டும் தான் தனியாக போவார். பெண்கள் அப்படில போவோமா பா நீ வாரியா போவோமா எந்திரி அப்படின்னு மொத்தமாக கிளப்பி கொண்டு போய் அங்கே என்னடி பட்டிமன்றம் பேசினாங்க. அப்புறம் நாளைக்கு கேப்பா கும்பாபிஷேகம் முடிஞ்சு தீர்ப்பு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? தாரம் சொன்னாங்களா தாயின்னு சொன்னாங்களா? நீ போன பூரா தாய் தானே எந்திரிச்சு போன, அதனால தாரத்துக்கு சொல்லிட்டாரு. இல்லை தாரம் பூரா எந்திரிச்சு போனதுனால தாய்க்கு சொல்லிட்டார். அப்படி சொல்லக்கூடாது. நல்லா ரசிக்கிறீங்க. இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மனநிறைவான பேச்சாளர், பெரும் புலவர் கோ பா க ம க ரவிக்குமார்.